ஓம் ஆஞ்சநாய வித்மகவாய் புத்திராய் திமிக தன்னோ அனுமுந்தா பிரசோதியா. அஞ்சிலே ஒன்று பெற்றான், ஐந்திலே ஒன்றை தாவி, ஐந்திலே ஒன்றாராக ஆறிற்காக ஏகி, ஐந்திலே ஒன்றை பெற்றான் இங்கைய கண்ட இலார் ஊரியல், ஐந்திலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். பகவான் எப்படி உருவானார் ஆஞ்சநேயர் எப்படின்றது ஒரு சில கருத்துக்கள் மட்டும் அடியனுக்கு தெரியும். தெரிஞ்சதும் உண்டு, தெரியாததும் உண்டு. அதனால என்னுடைய மனசில் இருக்கிறத நான் சொல்றேன். ஆஞ்சநேயருடைய தாயார் அஞ்சனாதேவி. அஞ்சனாதேவி ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு கபோதி. அஞ்சனாதேவிக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. அந்த தாயார் நம்ம பிறந்து வளர்ந்து நம்மளுடைய விதிவாசம் இப்படி அப்படின்றதுனால அந்த தாயார் தியானத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்குது. பகவானே, எல்லாம் பிறந்து வளர்ந்து ஏதோ ஒரு ஆன்மீகத்துல ஒரு புரிவி குணத்துல நான் இப்படி ஆயிட்டினே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தாயார் தியானத்துல உட்காந்துன்னு புலம்பிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்குது பகவான் மேல. அப்ப வாயு பகவான் வானத்துல பறந்து போறார். வாயு பகவான் வானத்துல பறந்து போகும்போது வாயு பகவானுடைய இதயத்தில் இருந்து ஒரு ஆன்மீகத்துல அந்த இதயத்தில் இருந்து ஒரு துரும்பு அவளு அந்த தாயார்கள் அந்த வாயு கையில விழுந்தது. எடுத்து சாப்பிட்டுருச்சு தாயார். அந்த அஞ்சனா தேவிக்கு குழந்தை உருவாயிடுச்சு. மனிதனுக்கு 360 நாள், 10 மாசம் 300 நாள் ஆனாதான் ஒரு குழந்தை பிறக்கும். மனிதனுக்கு 10 மாசம் 300 நாள். ஆனா தெய்வ குழந்தைங்க 2.5 நாளிகையில குழந்தை பிறந்துரும். ஒரு நாளிகைன்றது 2.5 மணி நேரம். 2.5 நாளிகையில அஞ்சனாதேவி கர்ப்பத்திலிருந்து ஆஞ்சநேயர் விடுவிப்பட்டார். அஞ்சனாதேவியினுடைய மகன்தான் ஆஞ்சநேயர். அந்த 2.5 நாளில குழந்தை விடுதலாகி குழந்தை பிறந்தாச்சு. அந்த குழந்தை பிறந்த உடனே 2.5 நாளில குழந்தை பிறந்து ஒரு நாளைக்கு ஆச்சு. 10 மாசம் ஆனா கூட நம்மளுடைய மனுஷனுடைய வம்சத்துல பேசுற தன்மை கிடையாது குழந்தைங்களுக்கு. ஆணும் ஓணும் பேசும், அதோட சரி. ஆஞ்சநேயர் அப்பே ஒரே நாளிகள அம்மா பசி, எனக்கு பசி 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 அம்மா அப்படின்னு ஒரே கத்துறாரு ஆஞ்சநேயர். அம்மா அங்க ஒரு கனிக்குதுன்னு எடுத்துக்கிட்டாமா, எனக்கு பசி தாங்க முடியலம்மா, ஒரு கனிக்குது எடுத்துக்கிட்டாமான்னு சொல்லிவிட்டு ஆஞ்சநேயர் பேசுறார் அஞ்சனாதேவி தாயார்கிட்ட. அந்த அம்மாளுக்கு கனின்றதும் தெரியாது, என்னான்னு தெரியாது, 2 கண்ணும் தெரியாது. கனி என்ன தெரியுமா? ஆஞ்சநேயருடைய கண்ணுக்கு சூரிய பகவான் உதஞ்சி வெளியே வரார். 16,000 ஏக்கர் அகலத்துல வரார் சூரியன். நமக்கு பார்த்தா ஏதோ ஒரு நிலாவு ஒரு கிண்ணி மாதிரி தெரியுது. அந்த சூரிய பகவானுடைய அகலம் பரப்பு ஒளி 16,000 ஏக்கர் அகலத்துல சூரிய பகவான் முளைச்சு வராரு. அப்படி முளைச்சி வரும்போது அம்மாவை உத்தரவு கேட்டாரு, நம்ம கனி எடுத்து சாப்பிடலாமணி எடுத்து சூரிய பகவானே முழுங்கிட்டாரு ஆஞ்சநேயர். குறைந்து ஒரே நாளிகள சூரியனை எடுத்து முழுங்கிட்டாரு. அதனாலதான் ஆஞ்சநேயருக்கு அந்த எழுத்து வாய் சுட்டதுனாலதான் வெண்ணெய் வைக்கிறது, சந்தனம் போடுறது, வெத்தலை மாலை கட்டி போடுறது, இந்த சூரியன் எடுத்து கப்பி முழங்கினதுனால தான்
அந்த ஆஞ்சநேயருக்கு முகத்துக்கு வெண்ணெய் காப்பு போட்டால் நம்மளுடைய கஷ்டம் ஜோகமெல்லாம் நிவர்த்தி ஆகும், நம்ம நினைச்ச காரியம் வெற்றி ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால எதுவும் தெரியாதெல்லாம் அது போடுறதில்ல. இப்போ வெத்தலை மாலை போடுறாங்க எதுக்கு? இந்த உடம்பு ஈட்டை தணிக்கிற சக்தியே அந்த வெத்தலை மாலைக்கு. இந்த வெண்ணெய் மாலை வெண்ணெய் சாத்துறது அந்த சூடு தணிக்கிறதுக்காக தான் வெண்ணெய் சாத்துறது. ஏதோ மொத்தமாக வாரி பூசிடுறாங்க, தெரியாதனமாக செய்கிறாங்க, தெரிஞ்சு செய்கிறாங்க, பல விதமாக பேசுவாங்க. பக்தர்கள் சிலர் தெரிஞ்சு இருக்கலாம், சிலர் பக்தி எப்படி அவருக்கு எதில் ஆரம்பித்து எதில் பூஜை முடிக்கணும் அப்படின்ற வழிமுறை கூட தெரியாத பக்தர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் தவறு இல்லை, அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சே செய்வாங்க, அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆஞ்சநேயருடைய பக்தி, அவனுடைய சுயம், ராம பகவானே ஏன் ஆஞ்சநேயர் பக்கத்தில் வச்சுன்னுக்கிறாரு? இவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை, நம்மளுடைய பக்க பலமா அவர் தான் இருக்குன்னு. அப்படி போகும்போது ஆஞ்சநேயர் பக்க பலமா ராம்பர் வச்சுன்னுக்கிறாருன்னா அதனாலதான் ஆஞ்சநேயர் பக்க பலமா வச்சுட்டு இருக்கிறாரு, கூடியே வச்சுன்னுக்கிறாரு ஆஞ்சநேயரை ராம்பர். சரி, நாம் 16,000 வருஷம் இந்த நாட்டை பரிபாலனம் செஞ்சிட்டுங்க. இந்த அயோத்தி தசரதன் ஆண்டு ராம்பர் ஆண்டாரு. ராம்பர் கூப்பிடுறாரு ஆஞ்சநேயரை, நம்ம இவ்வளவு நாள் ஆண்டது போதும், நம்ம இந்த அயோத்தியில் இருக்க வேண்டிய அத்தனை ஜீவாத்மாங்களுக்கும் உத்தரவு கொடுத்துரு, நம்ம பரமபதம் வைகுந்தம் போயிடணும், யாருக்கும் வேலை இல்லைங்க அப்படின்னு சொல்லி ராம்பர் உத்தரவு கொடுத்துட்டாரு. செடி கொடி மரம் பூச்சி புழு எல்லாமே அயோத்தியில் இருக்க வேண்டிய அத்தனை ஜீவாத்மாக்களும் வந்துடணும். அயோத்தியிலேருந்து பரமபதம் போகுது. சுமார் 4 மணிக்கு புஷ்ப விமானம் வருது. இந்த புஷ்ப விமானத்தில் நம்ம பரமபதம் போயிடணும். இந்த நாட்டில் யாரும் உழைக்கிற வேலையே இல்லை, அங்கே போயிட்டா சரி அப்படின்னு சொல்லி யாருன்னா நிந்திக்குவாங்க. அதனால நீங்க எல்லாருக்கும் தகவல் கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம்பர் புறப்பட்டாரு. போயிட்டு மறுபடியும் கரெக்டாக அவர் சொன்ன டைமுக்கு 4 மணிக்கு ராம்பர் வந்துட்டாரு. கோழி கூட 4 மணிக்கு எல்லாரையும் கேட்டாரு, எல்லாம் வந்துட்டுங்களா? என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, ஒன்று விட்டு போயிட்டாங்க, ஆனால் நிந்திக்கு போகிறாங்க, கரெக்டாக எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னாரு. சாமி எல்லாரும் வந்துட்டாங்க, ஒருத்தர் மட்டும் வரல. ஏப்பா இவ்வளோ சொல்லி ஏன் ஒருத்தர் மட்டும் வரல? அவருக்கு சொல்லலையா நீங்க? சாமி நீ நான் சொன்னது 3 வாட்டி சொன்னங்க சாமி, நான் வரலன்னிட்டாரு. யாருப்பா? அவர் ஆஞ்சநேயர் வரமாட்டேன்னிட்டாருப்பா. நான் எனக்கு வைகுந்தமும் தேவையில்ல, பரமபதமும் தேவையில்ல, எனக்கு ராமான்னு சொன்னா போதும், எனக்கு கதை எங்க சொல்றாங்களோ அங்கதான் எனக்கு பிடிக்கும், எனக்கு வைகுந்தமும் தேவையில்ல, பரமபதமும் தேவையில்லைன்னிட்டாரு. அடப்பாவீங்களா, அவரை விட்டுட்டு என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியாதே. நம்ம பரமபதத்தில் போன கூட ஞாபக சக்தி எல்லாம் அவன் மேலேயே ஆஞ்சநேயர் மேலேயே இருக்குமே, அதனால அவரை விட்டுட்டு நம்ம ஒரு நிமிஷம் இருக்க முடியாது, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன், பொறுமை யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுட்டு போயிடாதுங்க அப்படின்னு அங்கிருந்து வந்தாரு. ராம்பர் வராருன்னு தெரிஞ்சதுமே ஆஞ்சநேயர் 2 கண்ணும் மூடி தியானத்தில் உட்காந்துட்டாரு. ராம்பர் வராருன்னு தெரிஞ்சது ஆஞ்சநேயர் தியானத்தில் உட்காந்துட்டாரு. இவர் தியானத்தை எப்படி கழிக்கிறது, இவர் எழுப்ப முடியாத அப்படின்னு சொல்லிவிட்டு அசாம தோள்பட்டு மேல கை வச்சாரு. ராமனுடைய கை எப்படி இருக்குதுன்னா மல்லிப்பூ மாதிரி இருக்குது, அப்படியே பொசு பொசு பொசுன்னு அசாம உடம்பும் வலிக்காத தொடறாரு. தொட்ட உடனே அப்ப கண்ணு முழிச்சு பார்த்தாரு. ஏப்பா இதை வைகுந்த பரம்பதனை வரத்தலன்னு சொல்லிட்டியாமே, என்ன காரணம் அப்படின்னாரு. வைகுந்தம் பரமபதம் வரத்தலன்னு சொன்னா நான் வரேன், வைகுந்தம் வரேன், நான் வரலன்னு சொல்லல, அங்க எனக்கு கதை சொல்லுவாங்களா, ராமாயணம் படிப்பாங்களா அப்படின்னு சொன்னா நான் வைகுந்தம் பரமபதம் வரேன், இல்லை நான் வைகுந்தம் வர்ற மாதிரி இல்லை அப்படின்னாரு.
எப்பா அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு வேலை இல்லைப்பா. வைகுந்த பரமபதம் போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவும் கூடாது, எந்த கதையும் படிக்கக்கூடாது, எந்த வேலையும் இல்லை அங்கே அப்படின்னாரு. அப்ப ஆஞ்சநேயர் சொன்னாரு, மாசத்துக்கு ஒரு நாளைக்காவது இல்ல, வருஷத்துக்கு ஒரு நாளைக்காவது இல்ல. அப்ப எப்ப எனக்கு கதை உபதேசனம் ராமாயணம் பேச இடம் இல்லையோ, திரேதா கிரேதா துவாபர கலியோகம் 4 யுகம் முடிஞ்சா கூட நான் வரமாட்டேன். அந்த கலியோகத்தை விட்டுட்டு நான் பரமபதம் வர மாதிரி இல்லை. என்னுடைய குறிக்கோள், எனக்கு பரமபதமே தேவையில்லை, நான் வர மாதிரி இல்லைன்னு சொல்லி ராமர்கிட்ட அடிச்சு பேசிட்டாரு ஆஞ்சநேயர். நான் பரமபதம் வர மாதிரி இல்லை, நீங்க போறவங்க போகலாம். எனக்கு இந்த கலியுகத்துல என்னை ராமான்னு யாரு கூப்பிடுறாங்களோ, கோவிந்தான்னு யாரு கூப்பிடுறாங்களோ, அந்த இடத்துல காது கொடுத்து கேட்டா எனக்கு இனிமே அது எனக்கு போதுமானது, எனக்கு பரமபதம் வேணாப்பா அப்படின்ட்டாரு. ராமாரவண கோவிந்தா கோவிந்தா, அச்சுதானந்த கோவிந்தா கோவிந்தா, ஆஞ்சநேய கோவிந்தா.